ஐயோ சர்ச்சுக்கு வர டைம் ஆயிடுச்சு. கோயில்ல வர போய் உட்காரணும். யாரா நீ கண்ணு தெரியாத மாதிரி வந்து உட்காந்துக்கிற? எங்க அம்மா இல்ல டைம்ல சில்லத்து வந்துட்டீங்களா எல்லாரும்? இதுக்குதான் உங்க முன்னாடி நல்லா மென்னன் பிள்ளை கெட்டப்லயே வர்றது இல்ல. இப்போ என்ன நான் யாருன்னு தெரியணும் அதானே? ஏய் எர்ரா கைய. ஓகே, நான் தான் குட்டி சாத்தான். டேய் நீயாடா அந்த காலத்துல கருப்பு நைட்டியோ முடியோ அப்படி இரிச்சு விட்டு போவீங்களே, இப்ப பார்த்தா ஃபார்மல்ஸ்ல வரீங்க. அந்த பெரிய லூஸ் அனுப்புற குட்டி லூஸ் நீ தானா? என்னடா அப்பெல்லாம் பார்த்தா போயிடுவீங்க, இப்போ என்னடானா மேலே கை வைக்கிறீங்க. டேய் எங்கடா அந்த லூசு? டைம் வேற ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு வேற போனோம், வீட்டுல வேற கேஸ் எல்லாம் இருக்குது. எங்கடா போனாவன்? ஐயோ டேய் நீ இன்னும் போகலடா. டேய் நம்ம வீட்டு டிவியாடா இது? டேய் 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 எங்க வீட்டு டிவிடா சொல்றா. ஐயோ இவன் வேற ஒரு பாட்டு போடுறா. பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ஆசீர்வாதம் டிவிலியா பிளெஸிங் டிவிலியா? என்னது ஆசீர்வாதம் டிவிலியா பிளெஸிங் டிவிலியா? முட்டாள், ரெண்டும் ஒண்ணுடா. ஒரு சினிமா பாட்டு ஒண்ணு போடு கேப்போம். டேய் 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 எனக்கு வர டைம் ஆகுது, நான் வேற கிளம்பணும். நீ வா. ஒரே நிமிஷம் ஒரே நந்துட்டே போய் பேசறடா. வாடா. ஒரே ஒரு பாட்டு. ஏய் போடா வண்டி எடுடா. அதான் சாவி குடுறா போலாம்டா. என்ன சாமி எடுக்க சொல்ற? ஐயோ கதை வேற மூட்டு போன கண்ணு நாய்ங்கலாம் உள்ள வந்து உட்காந்துது. நல்ல வேலை அவன் பைபிள் எடுக்கல. சூப்பர், டாஸ்க் 1 கம்ப்ளீட்டட். நான் இன்னும் இன்டர்ன்ல இருந்து வேலை கிடைச்சிரும் எனக்கு. டேய் நீ இன்னும் வண்டி எடுக்கலடா? டேய் ஆமா, அவன் பெட்ரோல் இல்லன்னு கேன்ல பிடிக்கிறான்டா. இதுல வண்டி வேற ஏன்டா? டேய் நீ சும்மா நோய் பேசிட்டு இருக்க. நீ உட்காரு, சர்ச்சுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். வா. டேய் ஒரு இருடா. உட்கார்றா நீ வாடா. டேய் இருடா, பொறுமையா போலாம்டா. சர்ச்சு தான்டா, இருடா பொறுமையா போ. ஆமா, எதையும் நீங்க சும்மா அந்த சர்ச்சு சொல்லுங்கிற அப்படின்னா அதுதான் சர்ச்சில். டேய் அதுவாடா 40 நாள் லென்த் டேஸ்னு ஒன்று நடக்கும்டா. சரி, லென்த் டேஸ்ல சர்ச்சுக்கு போயிட்டு ஆண்டவரை நோக்கி துதிப்போண்டா நாங்களாம். ஓகே. அதுல வந்து எங்க சர்ச்சில் வந்து டெய்லியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் பேசுவாங்கடா ஒரு தலைப்புல. ஓகே. அதை போயிட்டு நாங்க தியானிப்போம்டா. அதே மாதிரி நாங்க ஃபாஸ்டிங் இருந்தும் ஆண்டவரை நோக்கி துதிப்போம். ஃபாஸ்டிங் மூலயமா ப்ரேயர் பண்ணுவோம். ஓகே. உலக வாழ்க்கையை கம்மி பண்ணிட்டு ஆண்டவரை நாங்க அதிகமா நோக்கி தேடி போவோம்டா. ஓஹோ, இதுதான் விஷயமா? இதுதான் கரெக்டான நேரம் இவனை டிஸ்ட்ராக்ட் பண்றது. டேய் என்ன நீ காதண்டக்கு நோய் நோயின்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன்? அது ஒண்ணு இல்ல, இங்க ஏதோ டீ கடை ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எந்த லொகேஷன் தெரியல. ஒரு டீ ஒண்ணு குடிச்சிட்டு போமா? டீ எல்லாம் ஒண்ணு ஒரு சூப்பரா இல்லடா. நான் ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன்டா. நான் இப்ப சர்ச்சுக்கு போறேன்டா. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுடா எனக்கு. ஏய் மணி பார்த்தா 6டா. சரி நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு முதல்ல வந்த? அதுவும் என்ன எதுக்கு தேடி வந்த நீ முதல்ல? அதுவா, அதுனா ஒரு பெரிய கதை. சினிமால வருமா சொல்லட்டுமா? தலைவன் லூசிஃபர்னு ஒருத்தன் அவனுக்கு இல்ல நான் இன்டர்ன்ஷிப் பண்றேன். இந்த மாதிரி யார் நல்லா வந்து ப்ரேயர் பண்ணி வர்ஷிப் பண்ணி பைபிள் படிக்கிறாங்களோ அவங்கள கொஞ்சம் அப்படி வழி மாத்தி விட சொன்னான். அதுதான் அவங்க வந்தேன். ஓ அதான் விஷயமா? இப்போ நீ என்ன சர்ச்சுக்கு போகாம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிற? ஐயோ அப்படிலாம் இல்லடா. கடைக்கு போவோம் வந்தாடா பாரு, நானும் ஃப்ரெண்டு மாத்தான், வேற எதுவும் இல்ல. நல்லா பேசுறியப்பா நீ. அதுவா டேலண்ட், இப்பதான் ட்ரைனிங் எத்தனை வந்தது, வேஸ்டா போக கூடாது இல்ல. சரி சரி இரு, சர்ச்சுக்கிட்டே வந்துட்டோம். என்னடா சொல்ற? சர்ச்சில் பாத்தியா, நான் சர்ச்சுக்கே கூப்பிட்டு வந்தேன். நீ சர்ச்சு கூட்டின்னு வந்தாலும் ஆனா உன்கிட்ட பைபிளே இல்லையே. யார் சொன்ன என்கிட்ட பைபிள் இல்லைன்னு? என் பைக்ல பெட்ரோல் இல்லாம வேணா இருக்கும், ஆனா என் பைக்ல எப்பவுமே கண்டிப்பா ஒரு பைபிள் இருக்கும். ஆலயத்துக்கு போகணும்னா நமக்கு நிறைய தடைகள் வரும். இருந்தாலும் நம்ம தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறதுனால நம்ம எதற்கும் பயப்படக்கூடாது. நம்ம வந்து அவரை சார்ந்திருக்கணும். இது நம்மளால முடியாது, ஆவியானவர் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவரே சொல்லிக்கிறார் ரோமர்ல, நம்மளுடைய பலவீனங்கள்ல அவர் உதவி செய்கிறார். நம்மளால ஆவியானவரை சார்ந்து இருந்தோம்னா நிச்சயமா எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும். ஐயோ இப்படி இருந்தா நம்மளே மைண்ட மாத்திருவான். முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புனாதான். எங்கடா மறுபடியும் காணாம போயிட்டான்? மவனே இந்த தடவை நீ மிஸ் ஆயிருக்கலாண்டி. அடுத்த தடவை வராமலே போற, வந்தா பாத்துக்கிறேன்.